गणपतिं त्वा गणपतिगुं हवामहे हवामहे गणपतिं त्वा गणपतिगुं हवामहे गणपतिगुं हवामहे हवामहे गणपतिगुं हवामहे कविं कविगुं हवामहे गणपतिं गणपतिगुं हवामहे।
சதீஷன் இவர்களுக்கான பரிசுகளை விருந்தினர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். பெண்களுக்கான சங்கீத கவிதை போட்டியிலே முதலாம் இடம் கானா கினோஜா, சூனா கினோஜா. இரண்டாம் இடம் சுபாஜினி. சுபாஜினி அவர்கள் மாற்றமாக சென்றுள்ளார். மூன்றாம் இடம் ஏ ஆனந்த். பலூன் உடையாமல் பாதுகாத்தல் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கான நிகழ்வில் முதலாம் இடம் சேனா ஜெயச்சந்திரன், இரண்டாம் இடம் எஸ் சுரேஷ்குமார், மூன்றாம் இடம் எஸ் வேலழகன். பலூன் உடையாமல் பாதுகாத்தல் பெண்கள் பிரிவில் முதலாம் இடம் டி ஜெய்சிங், இரண்டாம் இடம் ரா வினோதா, மூன்றாம் இடம் சு கினோஜா. பிளாஸ்டிக் கோலையில் பலூன் முதல் மற்றும் தடை ஓட்டம் ஆண்கள் பிரிவில் முதலாம் இடம் எஸ் வேலழகன், இரண்டாம் இடம் ரவீந்திரன், மூன்றாம் இடம் சே ஜெயச்சந்திரன். அந்த வகையில் நகராட்சி மன்றத்துடைய செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கு என்னை இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாக உள்ளூராட்சி வார இந்த நிகழ்வானது, இந்த பரிசளிப்பு நிகழ்வானது என்னுடைய காலத்திலே, அதாவது நான் சொல்கின்றது நான் இளைஞனாக இருந்த காலப்பகுதியிலே நாங்கள் விளையாட்டுகளுக்கான அந்த தேடல், ஒவ்வொரு சுற்று போட்டிகளையும் நாங்கள் தேடி திரிகின்ற காலம் இருந்தது. அதாவது அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், பிரதேச செயலக மட்டத்திலே ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும். அதாவது பெரு விளையாட்டுகளாக சரி, அத்லட்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கும். அடுத்ததாக நாங்கள் உண்மையாகவே உற்று நோக்கின்ற விஷயம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே நடத்தப்படுகின்ற உள்ளூராட்சி வார விளையாட்டு போட்டிகள். இது எனக்கு தெரியும், நானும் இந்த சபையில் 2 வருட காலப்பதில் கடமையாற்றுகின்றேன். உண்மையாகவே இந்த உள்ளூராட்சி வார போட்டிகளை நடத்தியது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலப்பகுதியிலே இந்த உள்ளூராட்சி வார போட்டிகளின் அந்த கூடுதலாக சனசமூக நிலையங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த வீரர்கள் கழகங்களாக ஒழுங்கமைக்கப்பட்டு இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் அது காலப்போக்கிலே அருகி சென்று விட்டதாகத்தான் நான் உணர்கின்றேன். இன்றைய தினம் இந்த சாவச்சேரி நகராட்சி மன்றத்திலே 2024ஆம் ஆண்டு போட்டிகள் மிகவும் சிறந்த முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டு நடந்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே உத்தியோகத்தர்களுக்கிடையான போட்டிகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கு இடையான போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன நினைக்கின்றேன். இதை மெருகூட்ட வேண்டுமாக இருந்தால் கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த சாவச்சேரி நகராட்சி மன்றத்தில் உட்பட்ட கழகங்களுக்காகவது
இந்த போட்டிகளை நடாத்துகின்ற பட்சத்திலே உண்மையாக இந்த போட்டி மிகவும் சிறப்பாக, இந்த பரிசளிப்பு விழா மிகவும் சிறப்பாக அமையும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. ஜெயச்சந்திரன். பெண்கள் பிரிவு ரா வினோதா. மாவட்ட செயலாளர் அவர்கள் நிகழ்வை தலைவருமாக சீரான் சார் அவர்கள் வழங்கினோர்கள். கிரிக்கெட்டு முதலாமிடம் வலிகாமன் தெற்கு பிரதேச சபை அவர்கள் வருகை தரவில்லை. 2ஆம் இடம் வேலணை பிரதேச சபை. அடுத்ததாக இங்கு வயலின் நிகழ்வினை நிகழ்த்திய திருமதி செயலாளரும் நிகழ்வின் தலைவருமாகிய திரு சீரான் சார் அவர்கள் வழங்கினார்கள். நான் இதில் போகும்போது நான் நினைக்கின்றேன், நான் ஒரு இடமுமே நான் என்னுடைய உரையை நான் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதில்லை. அங்கே போன உடனே அங்கே யார் ஆடியன்ஸாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2-3 விஷயங்களை கதைச்சு போட்டு வந்துடுறது. அந்த வகையில் இங்கே நான் வந்து பார்த்தபோது இங்கே எங்களுடைய உத்தியோகத்தர்கள்லாம் 99% இருக்கிறார்கள். அது ஆரம்பத்திலே செயலாளர் உரையாற்றும் போதே அதனுடைய கவலையை தெரிவித்திருந்தார். எனக்கும் கவலையாகத்தான் இருந்தது. அது சம்பந்தமாகத்தான் நான் இன்று உங்களுடன் ஒரு சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று இருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த இவ்வாறான நிகழ்வுகள், உள்ளூராட்சி வார நிகழ்வு, உங்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகள், இன்னும் சில வாசிப்பு மாதம், சுற்றுச்சூழல் தினம், இவ்வாறான தினங்களை நாங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகள் சட்டத்திலும் ஏற்படுத்தப்பட்டு உங்களுடைய நிர்வாக நடைமுறைகளுக்கும் அது செய்து கொண்டிருக்கின்றது. என்ற தலையாய நோக்கம், பிரதானமான நோக்கம் நான் நினைக்கின்றேன், அந்த உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்தில் வாழக்கூடிய பொதுமக்கள், பொது அமைப்புகள், அவர்களுடைய ஒரு அந்நியோன்யமான தொடர்பு, இவ்வாறான நிகழ்வுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ரெப்போ, அதாவது ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் உண்மையான நான் நினைக்கின்றேன். அது நான் பேசுகின்ற அனைத்து மேடைகளிலேயும் அதை வலியுறுத்தி கூறி வருகிறது உண்டு. அந்த வகையில் தான் நான் இந்த நிகழ்வையை பார்க்கின்றேன்.
உண்மையிலே ஏனைய நிகழ்வுகள் இந்த யாழ் மாவட்டத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளிலே அவர்கள் ஒரு தந்திரோபாயத்தை பாவிக்கிறவர்கள் வழக்கமாக கூடுதலான நிகழ்வுகளை பாடசாலை மட்டத்திலே நடாத்தி பாடசாலை மாணவர்களுக்கு நடாத்தி கொஞ்ச நிகழ்வுகளை பொதுமக்களுக்கும் நடாத்துவதூடாக அந்த அரங்கம் நிறைந்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதாவது அந்த நிகழ்வை கூப்பிட்டு பரிசு கொடுக்கும்போது அங்கே அநேகமாக பாடசாலை மாணவர்கள் வந்திருப்பார்கள், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் வந்திருப்பார்கள், பெற்றோர்கள் வந்திருப்பார்கள், தவிர்க்க முடியாமல் அவர்கள் வருவார்கள். அப்போ அதை விட பொதுமக்கள் வருவினம் அந்த அரங்கம் நிறைந்திருக்கும். ஆகவே இது ஒரு தந்திரோபாயம். இதை நான் முழுமையான தந்திரோபாயம் என்று சொல்லவில்லை என்றால் உண்மையிலே ரங்க வேணும் அடிமட்ட மக்களோடு. ஆகவே அவர்கள் அதுக்கு ஒரு கொஞ்சம் போசன் என்ற ப்ராக்டிக்கலான ஒரு இஷ்யூஸ் இருக்குது எங்களுக்கு. ப்ராக்டிக்கலாக உண்மையிலே இப்போ நாங்கள் ஆக்களை கூப்பிடுறதுன்றது அவர்கள் வந்து இதில் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்குது. ஒரு பொதுமகனையோ ஒரு ஆக்களையோ ஒரு நிகழ்வுக்குமே கூப்பிட இல்லாமல் அவ்வளோ பிஸி மாதிரி அல்லது அப்படியான ஒரு மாயான ஒரு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு கஷ்டமான விஷயமான செய்யலாம். ஆகவே அந்த வகையிலே தான் நான் கடந்த உங்களுடைய இந்த பரிசளிப்பு விழாவிலே நான் ஒரு சில அப்போக்கு இந்தளவுக்கு குறைவாக இருக்கல, கொஞ்சம் வந்திருந்தவை. நான் லைட்டாக நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த நிகழ்வுகளுக்குரிய போட்டிகளை அந்த பொதுமக்கள் ஒரு ஜனரஞ்சகமான ரீதியில் நீங்கள் நடத்தினால் அதுக்குரிய ஒரு தந்திரோபாயமாக இதை கொள்ளலாம் என்று சொல்லி எங்கள் சுபாஷ் உரையாற்றும் போதுன்னு சொன்னார். இந்த கழகங்களுக்கு இடையிலே போட்டிகளை நடத்தியிருந்தால் அவர்கள் கூடுதலாக பங்கேற்றிருப்பார்கள். அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை விட உண்மையிலே நாங்கள் இனி இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் உத்தியோகர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். இதில் தனியே நீங்கள் விளையாடி அல்லது சக உள்ளூராட்சி மன்றங்களை விளையாடி அப்படியான நிகழ்வை ஊக்குவிப்பது ஒரு 25% நிகழ்வுகளை அதை கொதுக்கலாம். மீதியாக இருக்கக்கூடிய 75% ஒரு 25% நிகழ்வுகளை பாடசாலைகளுக்கு ஒதுக்கணும். மிச்சம் 50% நிகழ்வை உங்களை சுற்றி இருக்கின்ற அமைப்புகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் அவர்களுக்கு ஒதுக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் நீங்கள் அந்த ஒரு மக்கள் பங்கு பெற்றல், அதாவது உள்ளூராட்சியின் செயற்பாடுகள் அதனுடைய வல்லமையில் பொதுமக்களுடைய பங்கு பெற்றல் நீங்கள் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்யலை என்று சொன்னால் இதே மாதிரி தான் நிலைமை இருக்கும். இதில் நான் நினைக்கிறேன் செயலாளருக்கும் சில ஒரு சங்கடங்கள் இருக்கலாம். ஏனென்றால் அவர் வந்ததிலிருந்தே அவருக்கு சில பிரச்சனைகள் இங்கே அது காணி சம்பந்தமாக இருக்கலாம், காணி பிரச்சனை, கடை பிரச்சனை, அப்படி அவ்வாறான ஒரு சூழலில் அவருக்கு சில ஒரு வெறுப்பு அல்லது அப்படி இருந்திருக்கலாம். அல்லது நிர்வாகத்திலும் சரி பொதுமக்கள் இவங்களுக்கு என்ன செய்தாலும் உங்களுக்கு கொடுத்தான திருப்பி செய்ய போகிறாங்களே எண்ணம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கும் தான் அவ்வாறான ஒரு நிலைமை இருக்குது. இப்போ நாங்கள் நிர்வாகங்கள் இருக்கைகள் எங்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்கள், கடுமையான தாக்குதல்கள் எல்லாம் நடக்குது. நாங்கள் சும்மா நீங்கள் வெளியில் பார்க்குற மாதிரியான நிலைமை இல்லை. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போரே நடந்து கொண்டு இருக்கும். அது நிர்வாகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. என்ன சொல்கிறோம், அந்த ரெட் சீன்னு சொல்லுவார்கள். நாங்கள் இப்போ கீழ்நிலையில் நிர்வாகம் செய்கிற ஆட்களுக்கு எங்களுக்கு கடுமையான ஒரு இது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நாங்கள் தாண்டி பெரிய லெவலுக்கு போனால் தான் அது கொஞ்சம் குறையும். இதை நாங்கள் ஒரு டிமோட்டிவேஷனாக எடுத்துக்கொள்ளாமல் அதையும் தாண்டி நாங்கள் இதில் ஜெயித்து காட்ட வேண்டும் அதை நான் இதில் வலியுறுத்த விரும்புகிறேன். பலூன் உடையாமல் பாதுகாத்தல் பெண்கள் பிரிவில் முதலாம் இடம் டிஜேசி, இரண்டாம் இடம் ராவினோதா, மூன்றாம் இடம் சு கினோதா, பிளாஸ்டிக் கோலையில் பலூன் முதல் மற்றும் தடை ஓட்டம்
ஆண்கள் பிரிவில் முதலாம் இடம் எஸ் வேலழகன், இரண்டாம் இடம் ரவீந்திரன், மூன்றாம் இடம் சி ஜெயச்சந்திரன். சதீஷன் இவர்களுக்கான பரிசுகளை விருந்தினர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். பெண்களுக்கான சங்கீத கவிதை போட்டியிலே முதலாம் இடம் கானா கினோஜா, சூனா கினோஜா, இரண்டாம் இடம் சுபாஜினி அவர்கள் மாற்றங்களாக சேர்ந்துள்ளார். மூன்றாம் இடம் ஏ ஆனந்தி. பலூன் உடையாமல் பாதுகாத்தல் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கான நிகழ்வில் முதலாம் இடம் சேனா ஜெயச்சந்திரன், இரண்டாம் இடம் எஸ் சுரேஷ்குமார், மூன்றாம் இடம் எஸ் வேலழகன். இதில் அதாவது அவர்கள் விருந்தினர்கள் குறிப்பிட்டது போன்று நமது தொடர்பாளர்களில் ஏதாவது தடங்கல்கள் இருந்திருக்கலாம். அந்த குறித்த தடங்கல்களை நிறைவு செய்து 2025ஆம் ஆண்டுக்குரிய நிகழ்வில் அரங்கம் நிறைந்த